அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வகுப்பு 5. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, குரானிய மனிதர்களாக மாறுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். முதல் தகுதி என்ன? பணிவு, தாழ்வு. இரண்டாவது தகுதி முன்முடிவில்லாம குரானை அடங்குறது. மூன்றாவது தகுதி குரானை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அதை அணுகி நம்ம செயல்படுத்த தயாராகிறது. இந்த 3 தகுதிகளை தான் இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது தகுதி என்ன? அதாவது குரானை அணுகும் போது அதை அணுக விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளை உடைத்து எறிவது. அதுதான் 4வது தகுதி. அல்லாஹ் 29வது அத்தியாயம் 69வது வசனத்தை சொல்றான், இவர்கள் நம் வழியில் செல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நம் நல்வழியில் செலுத்துகிறோம். நன்மை செய்பவர்களுடன் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான். இங்கே அதாவது யார் அல்லாவின் பாதையில் செல்ல முயற்சிக்கிறார்களோ, இதுக்கு அரபியில ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ஜிஹாத் அப்படின்ற வார்த்தைக்கு பெரிய ஆழமான கருத்து உண்டு. அதாவது ஒரு காரியத்திற்கு எவ்வளவு உழைப்பு போடணுமோ, எவ்வளவு சிந்தனை கொடுக்கணுமோ அவ்வளவு உழைப்பையும் சிந்தனையும் கொடுப்பதுதான் ஜிஹாத். அப்ப நம்ம குரானை நெருங்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கும்போது அல்லாஹ் நமக்கு வழிகளை ஏற்படுத்தி தருவான். அப்படி வழிகளை ஏற்படுத்தும் போது அந்த முயற்சியில ஏற்படுற தடைகளை உடைத்து ஏறுவதுதான் நம்மளோட 4வது தகுதி. அப்ப இந்த தடைகளை தடைகளை ஏற்படும் போது அந்த தடைகளை உடைத்து எறியணும். அந்த தடைகளை ஏற்படுத்துற ஆள்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ குரான் நெருங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யன்னு சொல்றான். என்ன? 16வது அத்தியாயம் 98வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? குரானை ஓதும் போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பம். பொதுவா இதை நம்ம சின்ன பிள்ளையில இருந்து சொல்றோம். குரான் ஓத ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிதான் ஆரம்பிப்போம். இது நமக்கு சின்ன பிள்ளைல இருந்து கத்துக் கொடுக்கப்பட்ட ஒண்ணுதான். நம்ம பொதுவா செய்யற ஒண்ணுதான். ஆனா இருந்தாலும் நம்மளால குரான் நெருங்க முடியல. ஏன் அப்படின்னா இத நம்ம ஒரு உணர்வு பூர்வமா ஓதுறோமா அப்படின்னு பார்க்கணும். பொதுவா எல்லாருமே குரானை வாசிப்போம். ஏன் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்றதுனால குரானை வாசிப்போம். ஆனா நம்ம குரானை எதுக்கு வாசிக்கணும், எதுக்கு ஓதணும்னு நல்லா சொல்றான் அப்படின்னா அதை புரிந்து கொள்வதற்கு, அதை சிந்திப்பதற்கு, அதன்படி செயல்படுவதற்கு. இதுக்காக தான். சோ புரியாத ஒண்ண நம்மளால எப்படி சிந்திக்க முடியும், எப்படி செயல்படுத்த முடியும்? இங்கேதான் சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், நம்மள வெறும் வாசித்தலோடு நம்மள திருப்தி அடைகிற மாதிரி அங்கேயே தடுத்துட்டான். அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாம நம்மள குரானை நெருங்க விடாம தடுக்கிறதுக்கு சைத்தான் பல வழிகளை முயற்சி செய்கிறான். அவன் அதுல வெற்றியும் கண்டுகிட்டு தான் இருக்கான். அவன் பல வழிகளை, பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கான். அவன்கிட்ட ஒரு பெரிய படையே இருக்கு. அதுவும் இல்லாம அல்லாஹ் கிட்ட அவன் சவால் விட்டுட்டு வந்திருக்கான். மனிதர்களை வழிகெடுப்பேன் அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நம்ம போட்டிக்கு எதிர களத்துல நிற்கிறது யார் அப்படின்னா ஷைத்தான். அவன் அறிவு, பலம், நுணுக்கம் எல்லாமே தெரிஞ்சவன். பந்தயம் கட்டியிருக்கான். சோ நம்ம வழிகெடுப்பதற்கு பெரும் படைகளோட, ஆபத்துகளோட அவன் போட்டிக்கு தயாரா இருக்கான். அப்ப அவன் கூட நம்ம எதிர்த்து தனியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமானா முடியாது. அப்ப அந்த விஷயத்துல அல்லாஹ்வோட துணை இல்லாம நம்மளால முடியாது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் விட்ட உதவி கேளு அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் அழைப்போரின் அழைப்பிற்கு கண்டிப்பாக பதில் கூறியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை நம்ம அழைக்கணும்னா சும்மா அழைச்சா பத்தாது, உளப்பூர்வமாக அழைக்கணும். அப்ப அல்லாஹ் கிட்ட எப்படி உதவி கேட்கறது அப்படின்றதையும் அல்லாஹ் குரான்ல சொல்றான். அப்படி உதவி கேட்டவங்களுக்கு அல்லாஹ் எப்படி பதில் அளிச்சிருக்கான், எப்படி உதவி செஞ்சிருக்கான் அப்படின்றதையும் குரான்ல பல இடங்கள்ல பல உதாரணங்களா சொல்றான். உதாரணமாக 21வது அத்தியாயம் 83, 84வது வசனத்துல ஐயூப் நபி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ் கிட்ட உதவி கேட்பாங்க. அதாவது, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என ஐயூப் தமது இறைவனை அழைத்தபோது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட உதவி தேடும்போது அல்லாஹ் அவருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி 21, 87, 88வது வசனத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கோச்சுக்கிட்டு போயிருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? அந்த வசனம் வரும், மீனுடையவர் யூனுஸ் கோபித்துக் கொண்டு சென்றார், அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் என்று நினைத்தார், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று இருளிலிருந்து அவர் அழைத்தார். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உதவி கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான். அதே மாதிரி அடுத்த 89வது வசனத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டி உதவி கேட்பாங்க. அந்த உதவிக்கும் அல்லாஹ் பதில் அளிச்சிருக்கான். இப்படி உதவி கேட்போருக்கு அல்லாஹ் பதில் அளிக்க கூடியவனாக இருக்கிறான்றத சாட்சியாக குர்ஆன் பல இடங்கள்ல பல வசனங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப சைத்தான் வழி கெடுக்கும் போது நம்ம பாதையில குறுக்க வந்து நின்று தடைகளாக நிற்கும் போது அல்லாவிடம் நம்ம உதவி தேடினா அல்லாஹ் கண்டிப்பா அதுக்கு பதில். அப்ப பொதுவா சைத்தான் யார வழி கெடுப்பான் அதை நம்ம பார்க்கணும்ல. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் நேரான பாதையில் பயணிக்கிறாங்களோ அவங்களதான் வந்து அல்லாஹ் வழி கெடுப்பான். அதாவது சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாதையில யார் பயணிக்கிறாங்களோ அவங்கள வழி கெடுக்கிறது தான் சைத்தானுடைய டார்கெட். அந்த பாதையில வந்து அவன் குறுக்க உட்காந்து இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம தொழுகும் போது என்ன கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட? அல்ஹம்து சூரால நம்ம கேட்போம், அதாவது ஹிதின சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் பயணம் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யற அல்லான்னு கேட்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 17 முறை, அதாவது ஃபர்லு தொழுகையில 17 முறை நம்ம இதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கோம். அப்ப குர்ஆன் தான் சிராத்துல் முஸ்தகீம். அப்ப இங்க குர்ஆன் நமக்கு எதற்காக உதவுது? அதாவது அல்லாஹ்வை சிந்திப்பதற்கு, நினைவு கூறுவதற்கு, அவரை திக்ர் செய்வதற்கு, அவனுடைய வல்லமையும் ஆற்றலையும் நினைத்து நாம் வந்து அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக குர்ஆன் பயன்படுகிறது. குர்ஆன்றது அல்லாஹ்வுடைய வேதம், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதே மாதிரி அது நம்ம அல்லாஹ் கிட்ட நடத்துற ஒரு உரையாடல். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது கரெக்டா நம்ம குறுக்க வந்து சைத்தான் உட்கார்ந்துருவான். இப்ப அல்லாவை சிந்திப்பது அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது. அதன் மூலியமாக அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பொதுவா பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரம் இது அத்தனையுமே படைத்தது மனிதர்களுக்காக தான். இது அத்தனையும் இயங்குறது யாருக்காக? நமக்காக தான் இயங்குது. அதாவது தான் வேலையை செய்யுது. மனிதனுக்கு பயன்படுன்றதுக்காக தான் அல்லாஹ் சூரியன், சந்திரன், காற்று, மலை, விலங்கினங்கள், ஆறு இது எல்லாத்தையுமே அல்லாஹ் படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இயங்குற ஒவ்வொரு உறுப்புகளும் கை, கால், கண் இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த சிந்தனை தான். இந்த படைப்பினங்களை பத்தி நம்ம சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய வல்லமையும் அவனுடைய கருணையும் நமக்கு புரியும். அப்ப இப்படி சிந்திக்கும் போது சைத்தான் எப்படி வந்து கெடுப்பான் அப்படின்னா, நம்ம ஒன்னொன்னா சிந்திப்போம். அதாவது எல்லாவற்றையும் படைச்சது யாரு அப்படின்னா இறைவன் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு கட்டத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ், அப்ப அல்லாஹ்வை படைச்சது யாரு அப்படின்ற கேள்வியில போய் நிப்போம். இங்கேதான் சைத்தான் தன் வேலையை காமிக்கிறான். அதாவது எந்த விஷயத்துக்குமே ஒரு இலக்கணம் உண்டு. அதாவது ஒரு படைக்கப்பட்ட பொருள் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலும் உண்டு, முடிவும் உண்டு. அதுக்கு ஆதியும் அந்தமும் உண்டு. ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். இதுதான் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கான இலக்கணம். ஆனா எந்த இலக்கணமே வந்து படைப்பாளனுக்கு பொருந்தாது. எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ்னா அல்லாஹ்வை படைச்சது யாரு அப்படின்ற கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான அறிவார்ந்த கேள்வியா நமக்கு தோணும். அப்படின்ற கேள்வியை சைத்தான் நம்ம ஏற்படுத்துறான். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான். அல்லாஹ்வை ஒருத்தர் படைச்சிருந்தா அப்ப அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்ற மாதிரி ஆயிடும்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் ஆதியும் அந்தமும் அவன்தான். எந்த எந்த ஆரம்பமும் எந்த முடிவும் அவனுக்கு கிடையாது. அவன் என்றுமே நிலைத்திருப்பவன் அப்படின்ற இலக்கணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படின்றப்ப இந்த கேள்வி நமக்கு ஏற்பட்டுச்சுனாலே சைத்தான் உள்ள ஊடுருவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரியான கேள்விகள் நமக்கு மனசுல தோணுனாலே
உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அல்லாஹ் கிட்ட இருந்து ஷைத்தான்ட்ட பாதுகாப்பு தேட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கான வழிகளை பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வோட படைப்பினங்களை பத்தி நினைக்கிறது. அப்படி சைத்தான் ஊடுருவுனா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் குரான குள்ள நுழையும்னா அதற்கு முன்னாடி சைத்தான்றது பாதுகாப்பு கேட்கறதுக்கு அவுது பில்லா சொல்லிடணும். இப்ப 3வதா பார்த்தோம்னா தொழுகை. தொழுகையில பல சிந்தனைகள் வரும், பல இடையூறுகள் வரும், பல எண்ணங்கள் வரும். அப்ப தொழுகையில நமக்கு ஓர்மையான ஒரு நிலைப்பாடு இருக்காது. மனம் சிந்தனைகள் பல பக்கம் சிதறும். அதே மாதிரி அவசர அவசரமா தொழுகுவோம். இப்ப வேற வேலை இருக்கு, சீக்கிரம் முடி அப்படின்னு சொல்லி சைத்தான் நம்மள டைவர்ட் பண்றான். ஸோ தொழுகைக்கே பிரத்யேகமா சைத்தான் ஒரு பெரிய ஒரு குரூப்பே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த குரூப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹின்சப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழுகையில பிரத்யேகமா நமக்கு வழிகெடுக்கக்கூடிய ஒரு சைத்தான், அவன் பேரு ஹின்சப். அதனால தொழுகிறதுக்கு முன்னாடியும் நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி பாதுகாப்பு கேட்கணும். இப்போ ஒரு வேலை நிமித்தமான நம்ம ஒரு பெரிய ஆளை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு வேலை நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும். அவரை தேடி நம்ம போறோம். அவரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம், எல்லாமே போறோம். போய் அவர் வீட்டு வாசல் முன்னாடியும் நிக்கிறோம். ஆனா என்ன பண்றான், செக்யூரிட்டி நம்மள உள்ளவே விட மாட்டேங்கிறான். நம்மளும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம். செக்யூரிட்டிட்ட சொல்லி பார்க்குறோம். இல்லப்பா எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். என்னை உள்ள விடுன்னு அப்படி ரொம்ப நேரமா போராடுறோம். விட மாட்டேங்கிறான். அப்ப கடைசியா நம்ம என்ன செய்வோம்? யாரை பார்க்க வந்தோமோ அவருக்கே ஃபோனை போட்டு, இப்படி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆனா இடையில செக்யூரிட்டி நின்னுட்டு என்னை விட மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் விட சொல்லுங்கன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, கரெக்டா அந்த முதலாளி செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி உள்ள விடுறான்னு சொன்னதுக்கப்புறம், அந்த செக்யூரிட்டினால ஒண்ணுமே செய்ய முடியாது. குறுக்க நிக்க முடியாது. அது மாதிரிதான் சைத்தான். அவன் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு நம்ம கிட்ட தடையா இருக்கிறது சைத்தான் மட்டும்தான். நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம உள்ள நம்மள நெருங்க விட மாட்டேங்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? டைரக்டா நம்மளோட எஜமானனான அல்லாஹ்ட்டயே உதவி தேடும்போது, அல்லாஹ் டைரக்டா செக்யூரிட்டி அந்த ஷைத்தான்ட்ட சொல்லும்போது, "டேய் நகர்ந்து நில்லுடா" அப்படின்னு சொல்லும்போது, அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் நமக்கு வழி விட்டுதான் ஆகணும். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட உதவி கேட்கும்போது, உளப்பூர்வமாக மனமார கேட்கணும். அதாவது, இப்பேற்பட்ட கொடியவனான ஷைத்தான விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கிறேன்? இந்த அகிலத்த படைச்ச அல்லாஹ் கிட்ட, எல்லாத்தையும் நிர்மாணிக்கக்கூடிய அல்லாஹ் கிட்ட, எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் இருக்கக்கூடிய அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். அப்படி அல்லாஹ் எனக்கு உதவுடா அல்லாஹ்ன்னு நம்ம மனப்பூர்வமா கேட்கும்போது, கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாளைக்கு மறுமையில ஷைத்தானுக்கும் மனிதர்களுக்கும் நடத்துற ஒரு உரையாடல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதாவது 14வது அத்தியாயம் 22வது வசனம். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தேன். உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன். உங்களை அழைத்தோம். எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதைத் தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னைப் பழிக்காதீர்கள். உங்களையே பழித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களைக் காப்பாற்றுபவனும் அல்ல, நீங்கள் என்னைக் காப்பாற்றுபவனும் அல்ல. முன்னர் நீங்கள் இறைவனுக்கு என்னை இணையாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான். இந்த வசனத்து மூலமா நம்ம ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு நன்மையான காரியம் பக்கத்துல நம்ம நெருங்கும் பொழுது சைத்தானோட ஊடுருவல் இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ளத்துல அவன் பல எண்ணங்களை போடுவான். இது இப்ப தேவையா? இத இப்ப செய்யாத. இத அப்புறமா செஞ்சுக்கலாமே. இத செய்யறதுனால இப்ப உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஐயோ! இதை விட பல முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு இது அப்புறம் சாதாரணமா செஞ்சுக்கலாம். இது இப்பவே செய்யணுமா என்ன? பின்னாடி செஞ்சுக்கிட்டா என்ன? அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்களை ஊடுருவச் செய்வான். இப்ப நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளத்துல இந்த எண்ணங்களை போடுறது மட்டும்தான் சைத்தானா இருப்பான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பது யாரு? நம்ம தான். அப்ப சைத்தானால வழி எடுக்கக்கூடிய எண்ணங்களை தான் எண்ணங்களை தான் திணிக்க முடியுமே தவிர, நம்மள வழிகெட்டு போறது நமக்கு தான். நம்ம தான் வழிகெட்டு போறோம். ஏன்னா நாளைக்கு மறுமையில நம்ம மேல தப்பு இல்ல, சைத்தான் தான் எங்களை வழிகெடுத்தான்னு நம்ம சொல்ல முடியாது. சைத்தான் நம்ம உள்ளத்துல எண்ணங்களை மட்டும்தான் ஏற்படுத்தினா, நம்ம அந்த எண்ணங்கள் பின்னாடி போய் நமக்கு நாமே அநீதியை இழைத்து கொண்டவராக இருப்போம். அது அல்லாஹ் 4வது அத்தியாயம் 76வது வசனத்துல சொல்றான்.
நம்பிக்கை கொண்டோர் அல்லாவின் பாதையில் போரிடுகின்றனர். ஏக இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதையில் போரிடுகின்றனர். எனவே ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள். ஷைத்தானின் சூழ்ச்சியில் பலவீனமானதாக உள்ளது. அப்ப எல்லாம் என்ன சொல்றான்? சைத்தானோட சூழ்ச்சியோட போராடுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லப்பா. ஏன்னா அவன் சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானது. அவனால எண்ணத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். அதை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால அல்லாவோட பாதையில போரிடுறவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப குரானை நெருங்குவதற்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? குரானுக்கு முன்னாடி பணிந்து தாழ்ந்து போவது, முன்முடிவில்லாம அதை அணுகுவது, அது என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுத்த தயாராகி விடுவது, இடையில குறுக்க நிக்கிற தடைகளை உடைத்தெறிவது, சைத்தானிடம் பாதுகாப்பு தேடுவது. இந்த 4 விஷயம்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயங்களை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.